மீறுவதாக கூறப்படும் தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை ரத்து செய்ய உயர்நீதிமன்ற கிளை மறுப்பு தெரிவித்திருக்கிறது. பி.ஆர். பாண்டியன் தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தள்ளுபடியாக இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், இந்த வழக்கு பின்னணியை பதிவு செய்யுங்கள். அபிநயா, அதாவது தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023ஆம் ஆண்டு அந்த சட்டம் சட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு கவர்னர் ஒப்புதலுடன் தற்பொழுது அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சட்டத்தில் விவசாய, அதாவது காவிரி டெல்டா உள்ளிட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மற்றும் விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதற்கு எந்தவித நிபந்தனையும் விதிக்கவில்லை, இதற்கு விலக்களிக்கவில்லை. எனவே இந்த புதிய சட்டத்தால் விவசாய நிலங்கள் தன்னிச்சையாக 250 ஏக்கருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் கையகப்படுத்தலாம். இதனால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், ஏரி குளம் ஆறு உள்ளிட்ட வழித்தடங்கள் பாதிக்கப்படும். எனவே இந்த சட்டம் அடிப்படை உரிமைகளுக்கு அரசியலமைப்புக்கு எதிராக உள்ளது. எனவே இந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று காவிரி தமிழக விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் பி.ஆர். பாண்டியன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் மரிய கிளிட் அமரில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள், நீங்கள் ஒரு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பொதுப்படையாக கூற முடியாது. எனவே ஒரு சட்டத்திற்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே அரசியலமைப்புக்கு எதிராக இந்த சட்டத்தில் என்ன பிரிவு உள்ளது என்பதை நிரூபிக்க வேண்டும். மேலும் சட்டத்தை முழுவதும் ரத்து செய்வது என்று ஏற்புடையதல்ல. சட்டத்தில் உள்ள எந்த சரத்துக்கள் பிரிவுகள் உங்களுக்கு எதிராக உள்ளது, என்ன திருத்தம் வேண்டும் என்று வேண்டுமானால் நீங்கள் மனு தாக்கல் செய்யலாம் என கூறி இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.